ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ தேவையில்லாத கர்ப்பத்தை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் இப்ப நமக்கு குழந்தை வேணாம் அப்படிங்கிற பிளான்ல இருப்பாங்க. ஆனா ஒரு சில டைம்ல அவங்களுக்கு எதிர்பாராத விதமா கரு உண்டாயிடுச்சு அப்படின்னா 10-15 நாள் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு. கரு உருவாகி கன்சீவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 10-15 நாள் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் நீங்கள் டேப்லெட் அபார்ஷன் அப்படின்னு எதுவும் போகாமல் இந்த மாதிரி வீட்டில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை நம்ம தினமுமே தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாவே போதும். கண்டிப்பாக நமக்கு கரு கலைஞ்சு சீக்கிரமே பீரியட்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்காக நம்ம எடுத்துக்க போகிறது இந்த பப்பாளி தாங்க. எல்லோருமே சொல்கிறது என்ன அப்படின்னா பப்பாளி பழம் சாப்பிட்டா தான் கரு கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையவே கிடையாதுங்க. இந்த பப்பாளியை காயாக எடுத்துக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா கரு கலைக்கக்கூடிய தன்மை இந்த பப்பாளி காயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பப்பாளியை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பப்பாளி நல்லா காயான பப்பாளியாக எடுத்து அதை நல்லா அரைச்சி நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம். இல்லை பப்பாளியை பீஸாக கட் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். இந்த பப்பாளி ஜூஸை ஒரு நாளைக்கு காலை மாலை என 2 வேளையும் கூட எடுத்துக்கலாம். இந்த பப்பாளி ஜூஸை எடுத்துக்கிறனால கர்ப்பப்பையை தூண்டிவிடும். கர்ப்பப்பையை சுருங்கி விரிய செய்து கர்ப்பப்பை வாயை திறக்க செய்யும். அடிவயிற்று வலியை வர செய்து தள்ளி போயிருக்க பீரியட்ஸை சீக்கிரமாகவே வர செய்யும் இந்த பப்பாளிக்காய் ஜூஸ். கரு கலைக்கக்கூடிய தன்மை இந்த பப்பாளி காயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால குழந்தை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எதிர்பாராத விதமாக கர்ப்பம் ஆயிட்டிங்கன்னா இந்த பப்பாளி காய் ஜூஸை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கரு உண்டாயிருந்தால் கூட கருவை கரைச்சி பீரியட்ஸை வர செய்யும். இப்போதைக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கவங்க கூட இந்த பப்பாளி காய் ஜூஸை நீங்கள் ரெகுலராக அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இது மாதிரி நம்ம பப்பாளி காய் ஜூஸை எடுத்துக்கிட்டா நம்மளால் கண்டிப்பாக தேவையற்ற கர்ப்பத்தை தவிர்க்க முடியும். ஆனால் இந்த பப்பாளி காய் ஜூஸ் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே தான் எடுத்துக்கணும். நமக்கு நாட்கள் கடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை தான் போய் பார்த்தாகணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.